நம்ம மதுரையில் இந்த கடல் கனி ஷோ போட்டாலும் போட்டாங்க. ஊரில் இருக்க எல்லா பயிலும் இங்கே தான் இருக்காங்க. சரி நம்மளும் போமே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனால் நல்ல கலர்ஃபுல்லாக என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கலாம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மீன் கண்காட்சிங்க. இந்த தமுக்கத்தில் போட்ட மாதிரி வீட்டில் வளர்க்குற மீன்லாம் இருக்கும்னு நினச்சேன். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ராட்சச மீன்கள் தான் இருந்தது. இங்கே ஸ்பெஷலே என்னென்னா இந்த தொட்டியிலேருந்து அங்கிட்டு நிற்கிறவங்களும் தெரிவாங்க, நம்மளும் தெரியும். டன்னல் தாங்க சூப்பரான கான்செப்ட்டுங்க. மதுரையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அப்படியே லெஃப்ட் திரும்பினா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த கடல் கன்னி ஷோ அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி ஃப்ரண்ட்டில் போய் நின்னா திரிசா திரிசா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க டயத்தில் வந்தோடனே நம்ம பயலுக்கு அஜித்தே கடவுளேன்னு கத்துன பயலுக்கெல்லாம் இப்போ கடல் கன்னிக்காக கத்துறாங்க. இந்த பார்பில் நீ ஹார்ட்டின் விட்டால் தான் நான் போவேன்னொடனே அந்த அக்காவும் ஹார்ட்டின் விட்டுருச்சு. சரி ஷாப்பிங் பண்ணுறது, சாப்பிட்றது, விளையாடுறது, அதே மாதிரி நம்ம நார்மலாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்தது. இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா கையில் காசோட வாங்க, ஜிபே கொண்டு வந்து மாட்டிக்காதீங்க. இங்கே ஜிபேயே கிடையாது. ஸோ நீங்களும் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.